இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சுயநலம் வேண்டாம் பொதுநலம் தேடு என்பதை இறைவன் இன்று ஆணித்தரமாக சொல்லித் தருகிறார். சுயநலத்தோடு போராடி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் பொதுநலத்தோடு வாழ வேண்டும் என்று சீடத்துவ வாழ்விலே அவர் அழைப்பு விடுக்கிற அந்த மேன்மை, நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன், நீங்கள் எனது சீடர்களாக இருந்து உண்மைக்கு சான்று பகர்ந்து உண்மையின் ஒளியாக இருப்பீர்கள் என்ற அருளை அவர்களுக்கு தெளிவாக உணர்த்தி அவர்களுக்கு அழைப்பு விடுகிறார். இந்த சுயநல உலகில் பொதுநலம் தான் இறைவனோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க அருளுரையாக நமது வாழ்க்கைக்கு இருக்கிறது என்பதை கற்றுத்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நல்லவைகள் நடைபெறுவதை தடுக்க முடியாது, நல்லவைகள் தொடர்வதை நிறுத்த முடியாது. நல்லவர்கள் தொடர்ந்து வருவர், நல்லவைகள் தொடர்ந்து நடக்கும், அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே திருமுழுக்கு யோவானை கொன்றதால் மனமாற்ற பணிகள் முடங்கி போய் விடுவதில்லை. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஆண்டவர் தனது பணியை துவங்குகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு படைப்பும் சுயநலம் மிக்கது, பெரும்பாலும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும், செயல்படும். ஆனால் படைப்பின் சிகரமான மனிதன் மட்டுமே தன்னை கடந்து அடுத்தவர்களை பற்றியும் எதிர்காலத்துக்கான ஏற்றமிகு எண்ணங்களை பற்றியும் சிந்திப்பான் என்பது தான் யதார்த்த உண்மை. அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்றைய நற்செய்தியில் சீமோனும் அவர் சகோதரர் அந்திரேயாவும் யாக்கோபும் அவர் சகோதரர்கள் யோவானும் இயேசுவால் அழைக்கப்படுகிறார்கள். அவரது பணியை, இறையாட்சி பணியை திறம்பட செய்ய. இந்த நாள் வரும் இது நாள் வரை தங்களை பற்றியும் தங்கள் குடும்பத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து வாழ்ந்து வந்தனர். இதை கடந்து ஒரு யதார்த்தத்தை அவர்களால் எண்ணி பார்க்க கூட முடியவில்லை. ஏனென்றால் கடலை பற்றியும் மீன்களை பற்றியும் மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களை சுற்றி இருந்தவர்களை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். இதோ என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன். ஒரு வார்த்தை அவர்களை உந்து சக்தி போல் இழுத்து அழைத்து செல்லுகிறது. நான், எனது, என் குடும்பம் என்ற குறுகிய வட்டத்திலிருந்து நாம், நமது கிராமம், நமது சமூகம், நமது சமுதாய உணர்வு என்று பரந்த வட்டத்திற்குள் நாம் நமது எண்ணங்களை விரித்தால் மட்டுமே இங்கு இறையாட்சி சாத்தியமாகும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார். அதற்கு முதல் கட்ட, ஒரு வீடை கட்டும் போது ஒரு முதற்கல்லை எடுத்து வைக்கிற மாதிரி ஆண்டவர் தனது இறையாட்சி பணியை கட்டி எழுப்பதற்கு முதற்கல்லாக சீடர்களை அழைத்து ஒரு முயற்சியை எடுக்கிறார். 1 சாமுவேல் 1:10 சொல்லுவது போல, பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று நம்மை நாம் தள்பணிந்து ஒருபோதும் சுயநல வர்க்கத்தில் வாழாமல் பொதுநலத்தோடு வாழ சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சுயநலம் என்னைக்குமே நம்ம குறுகிய வட்டத்துக்குள் வைத்து நாம் என்ற அந்த நிலையிலிருந்து நம்மை தள்ளிவிடுகிறது. எனவே பொதுநலம் கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழுங்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதப்படும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இறையாட்சி பணியை நாங்கள் முற்றிலுமாக அறிந்து எங்கள் வாழ்க்கையிலே சுயநலத்தை வேறறுத்து உண்மையுள்ள மனிதர்களாக வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.